Hi friends, welcome to DK's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல BisiBelaBath எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் BisiBelaBath செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலாஸ் கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், பட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய். நான் இன்னைக்கு 6 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இங்க மிளகு கிராம்பு ரெண்டும் போடுறோம். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே ரொம்ப காரமா இருக்கக்கூடியது, அதனால மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அது கூட போட்டு நம்ம அரைக்கணும். சரி, வாங்க இந்த மசாலா எப்படி ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதுல நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் ஒவ்வொன்றையும் போட்டு வதக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, இதை காம்பை எடுத்துட்டு போடுங்க. இதை போல போடணும். அந்த மாதிரி எல்லா மிளகாய்க்கும் நம்ம காம்பு எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் சாம்பார் சாதம் இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அதே போல மிளகாய் இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இடையில கொஞ்சம் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த மிளகாய் மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் ஒவ்வொன்றா இதுல போட்டு வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு, அடுத்தது மிளகு, இதை போட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அடுத்தது எடுத்து வச்சிருக்க மிளகாய், சோம்பு, கிராம்பு, பட்டை, வெந்தயம், தனியா, கடைசியாக தான் ஜீரகம் போடணும். ஏன்னா ஜீரகம் சீக்கிரமே பொரிஞ்சிடும். ரொம்ப நேரம் அடுப்புல இருந்தா நல்லா கரிஞ்சு போயிடும். ஸோ ஜீரகத்தை கடைசியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கருப்பாயிடுச்சுன்னா சாம்பார் சாதம் டேஸ்டே மாறிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாம் நல்லா வறுத்ததும் எடுத்து வச்சிருக்க தேங்காயும் இதுல போட்டு வறுத்துக்கணும். பாருங்க, மிளகு வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சிடுங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 30 செகண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வைக்கலாம். 30 செகண்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா வறுத்துருக்கு. இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த BisiBelaBathக்கு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு ரெண்டும் அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கேன். அரிசி பருப்போட அளவு என்னன்னா 1 டம்ளர் அரிசி
அரிசிக்கு அதே டம்ளரால 3/4 கப் துவரம் பருப்பு. இந்த டம்ளரால 1 டம்ளர் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அலசிட்டு இதே டம்ளரால் 5.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னா சாதம் நல்லா குழஞ்சி வந்தால் தான் பிசிபெலாபாத் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை விசில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. என்னோட குக்கருக்கு 6 விசில் விடணும். உங்கள் குக்கருக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. என்னோட குக்கருக்கு இப்போ நான் 6 விசில் வைக்க போகிறேன். வாங்க இது ரெண்டுத்தையும் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பிசிபெலாபாத்துக்கு தேவையான காய்கறிகள்: பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் 2 கேரட், 2 முருங்கைக்காய், ஒரு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. பிசிபெலாபாத் எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்காக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எப்பயுமே ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு மற்ற காயெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்தாது. ஸோ எல்லா காயும் ஒரு வதக்கிட்டு தான் அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லா காயும் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ரைட் தான். பட் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம். அதனால எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையே இந்த காயிலே நான் சேர்த்துட போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இதை பார்க்கறதுக்கு பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது, நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாகை சிம்பிளைஸ் பண்ணுது. இப்போ கலக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம், மிளகாய், வெந்தயம், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃபைன் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச ஃபைன் பவுடரையும் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. போட்டு நல்லா வதக்கியும் விட்டாச்சு. இப்போ இதுக்கு காய் வேகிற அளவுக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டாச்சு. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு அடுத்து சிம்மில் வச்சு வேக வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வச்சுருக்க காய் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி ஒரு சின்ன அளவு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த புளியோடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதை என்ன பண்ணலான்னா,
இந்த அரிசி பருப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா குறைவாக வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்க காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா லிக்விடாக இருந்தால் தான் போக போக இது கெட்டியாகும். ஆனால் நீங்கள் செய்யும் போதே நல்லா கெட்டியாக செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா திக்காயிடும், கரண்டிலே ஒட்டிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது நல்லா தண்ணியாக இருக்கணும் இந்த சாம்பார் சாதம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த சாம்பார் ரைஸ்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார் ரைஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான பிசிபெலா பாத் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இதே போல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு